சிஸ்டர் முன்னாடி எனக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 198 இருந்தது சுகரு. அப்புறம் சாப்பிட்ட பிறகு 280 இருந்துச்சு. இப்போ வந்து நேற்று போய் சுகர் டெஸ்ட் பார்த்தேன். இந்த நோனி நீம் நீங்கள் சொன்ன எல்லா டேப்லெட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் வேறு நம்ம சப்ளிமெண்ட்டில் ஹெல்த் சப்ளிமெண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா அந்த சுகரோட லெவல்லாம் குறைஞ்சிட்டு நேற்று போய் டெஸ்ட் எடுத்ததில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 89 தான் இருக்குது. சாப்பிட்ட பிறகு 148 இருக்குது. டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க. என்ன எடுத்துக்கிறீங்க? ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடச்சிருக்கு. என்ன சாப்பாட்டில் கண்ட்ரோலாக இருக்கீங்களா? என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போலையா? அப்புறம் செல்லிலேயே காமிச்சேன் டாக்டர்கிட்ட. நோனி நீம் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி காமிச்சுனா டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குது. இதேமாரி ஃபாலோ பண்ணுங்கள். சுகர்லாம் ரொம்ப லெவலாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரங்களுக்குமே 102 சாப்பிட்றதுக்கு முன்னாடி 102 சாப்பிட்ட பிறகு 160 தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே 240 இருக்கும். சாப்பிட்ட பிறகு 400 403 இருந்துச்சு போன தடவை. ரொம்ப லெவல் குறைஞ்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ளெல்லாம் போய் பார்த்தாங்க. நல்ல டேப்லெட்டாக தான் இருக்குது. நான் யோசிச்சுட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் எனக்கும் வந்து போட்டு தரீங்களா? வாங்கி தரீங்களாங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர். அதுமாரி கொலஸ்ட்ரால் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அந்த இது ஆயில் சாப்பிட்றதுனால ரெஸ்பிரே ஆயில் சாப்பிட்றதுனால அவங்களுக்குமே கொலஸ்ட்ரால் ரொம்ப கண்ட்ரோலாக கரெக்டாக இருக்குது. கொலஸ்ட்ரால் லெவல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.